இன்றைக்கி நம்ம நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ஒரு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நீங்கள் கடையில் போய் அரிசி மாவுலாம் வாங்க வேண்டாங்க. இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அரிசி மாவே வேண்டான்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டாக பஞ்சு போன்ற ஒரு பூர்ண கொழுக்கட்டை சூப்பராகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த பூர்ணம் தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் அடுப்பே பற்ற வைக்காமல் ரொம்பவே ஈஸியாக பூர்ணம் தயார் பண்ணி முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பச்சரிசி வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜவ்வரிசி அளவை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி ஜவ்வரிசி இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவிட்டு இந்த அரிசியை குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசியோட நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்து கொழுக்கட்டை செய்யும்போது அந்த கொழுக்கட்டை எத்தனை மணி நேரம் ஆனாலுமே விரிசல் விழுகாமல் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரிசி 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டைக்கு வைக்கக்கூடிய பூர்ணம் தயார் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு ஈரம் இல்லாத சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை அதை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வறுக்காத கடலைனா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவாட்ட அரைக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு ஈரம் இல்லாத தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். இப்போ இந்த பூர்ணத்துக்காக நான் 50 கிராம் அளவுக்கு உடைச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த உடைச்ச வெல்லத்தை ஈரம் இல்லாத இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வெல்லம் அரைக்கும் போது நீங்கள் மிக்சியை ஒரே நேரமாக சுத்த விடாமல் அப்பப்போ ஆஃப் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வெல்லத்தை காட்டுறேன் பாருங்கள். நல்லா பவுட்ராகி இந்த மாதிரி வந்திருக்கு. அதிக நேரம் நீங்கள் மிக்சியை சுத்த விட்டுட்டிங்கன்னா அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து இந்த உடைச்ச வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரை முடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பூ போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. தேங்காய் துருவி எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் இந்த பொட்டுக்கடலையோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்கு சேர்ந்த பொடி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை அரைக்கும் போது அதோடு நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கையை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இந்த பூர்ணத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ஈரக்கையோடு நீங்கள் இந்த பூர்ணத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா இதில் வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த பூர்ணம் தண்ணி விட்டு ரொம்ப கொலன்னு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த வேர்க்கடலை தேங்காய் துருவல் வெல்லம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பூர்ணம் எந்த அளவுக்கு வேணுமோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பே பற்ற வைக்காமல் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பூர்ணம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக வாசனையாகவும் இருக்கும். இது கூட வேர்க்கடலை பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூர்ணம் செஞ்சு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணிடலாம். இதுக்காக ஊற வச்சிருக்க அரிசி ஜவ்வரிசி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாவை வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசி ஊற வச்சு அரைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ அரைச்சி எடுத்த மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா வேறு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துருக்க இந்த மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. இது கூடவே அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிட்டு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் கூட குருணையாக இருக்கக்கூடாது. நல்லா தொட்டு பார்த்தா வலுவலுன்னு இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ மாவு சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுருங்க. மாவு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு மாவு வேகாத மாதிரி இருந்தால் இடையில ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லாவே கலந்து கொடுத்துருங்க.
மாவு கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து மாவு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்பவே சீக்கிரமாக தண்ணியை இழுத்துரும். இப்போ வந்து இந்த மாவு நல்லாவே கெட்டியாகி திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் அந்த மாவை அப்படியே வைக்காமல் வேற ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவை நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறமா கையை வந்து லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாவை தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக மாவு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கையை போட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை போட்டு பிசையும் போது உங்களுக்கு மாவில் அங்கங்கே கெட்டிகளாக இருந்தால் அது வந்து சரியாயிடும். இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது இந்த மாதிரி உள்ளங்கை வச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாவு நல்லா திரண்டு ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை மாவை பயன்படுத்தி எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை தட்டி எடுக்கிறதுக்காக ஒரு வாழை இலை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்னதாக வெள்ளை துணி இருந்தால் அதை ஈரத்தில் நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த துணியை உள்ளங்கையில் வச்சுட்டு இதுக்கு நடுவில் எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா உருண்டையாக திரட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் வைங்க. இதை வந்து கையில் இப்படி வச்சுட்டு நல்லா விரிசல் விழுகாத அளவுக்கு நல்லா ரவுண்டாக இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா லேசாக விரித்து எடுக்கிறீங்களோ கொழுக்கட்டை அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா அகலமாக விரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூரணத்தை அப்படியே நடு பகுதியில் வச்சுருங்க. இதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டையை இப்படி 2ஆக மடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த ஓரங்களில் வந்து உங்களுக்கு பூரணம் வெளியேறாத அளவுக்கு இந்த கொழுக்கட்டை மாவை விரலை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நீங்கள் பூர்ணம் வச்சு கொழுக்கட்டையை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் கடையில் போய் அரிசி மாவெல்லாம் வாங்க வேண்டாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொழுக்கட்டை வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாவை பயன்படுத்தி எப்படி கொழுக்கட்டை அச்சில் கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த வெள்ளை துணியில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக திரட்டி விட்டுருங்க. கொழுக்கட்டை அச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி ஈரத்துணியை பயன்படுத்தி நீங்கள் கொழுக்கட்டை தட்டி எடுக்கும்போது அது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். கையில் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாது. இப்போ வந்து தட்டி எடுத்து இந்த மாவை அப்படி கொழுக்கட்டை அச்சில் இப்படி நடுவில் வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை அச்சு முழுவதுமே இந்த மாவு இருக்கணும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க இந்த பூர்ணத்தை ஒரு பகுதியில் வச்சுட்டு இந்த கொழுக்கட்டை அச்சை இப்படி மூடிடுங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த மாவை இப்படி வலித்து வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ அச்சில் வச்சு இந்த கொழுக்கட்டை மாவை நான் வெளியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கணும். இந்த மாவை பயன்படுத்தி நீங்கள் கொழுக்கட்டை அச்சிலையும் இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்ககிட்ட எந்த வகையான கொழுக்கட்டை அச்சு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சு ஈஸியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை அச்சே இல்லாமையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் துணியில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அச்சில் வந்து மாவை உள்ளே நல்லா இந்த மாதிரி திணிச்சு விட்டுருங்க. நடுப்பகுதியில் இந்த மாதிரி பள்ளம் பதிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பூர்ணம் வச்சு இந்த கொழுக்கட்டையை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நடுவில் வந்து இந்த பூர்ணத்தை வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சமாக மாவு வச்சு இந்த பூர்ணத்தை அப்படியே நல்லா மூடி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் அச்சை ஓப்பன் பண்ணி இந்த மாவை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொழுக்கட்டை எந்தெந்த டிசைனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்படி செஞ்சாலுமே இதோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சாப்பிட சாஃப்டாக நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு மாவு பயன்படுத்தியும் இந்த மாதிரி ஒரு பூர்ணம் தயார் பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலுமே இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்காக இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் ஒரு ஈர துணியை விரித்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க.
ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இட்லி பாத்திரம் மூடி போட்டுருங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மாவை வச்சுட்டு இட்லி பாத்திரம் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வெந்து வந்துடும். இப்போ வந்து 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொழுக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் சூப்பராக வெந்து வந்திருக்கணும். கை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டையை தொட்டு பாருங்கள். கையில் இந்த மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த கொழுக்கட்டையை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வெளியே எடுங்க. சூடோடு இருக்கும்போது நீங்கள் இந்த கொழுக்கட்டையை வெளியே எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை பிஞ்சு போய் வந்துடும். அப்படியே இந்த துணியிலே இந்த கொழுக்கட்டை மாவு ஒட்டிக்கிறோம். ஆற வச்சுட்டு கொழுக்கட்டை எடுக்கும்போது அது நல்லா முழுமையாக ரொம்பவே சூப்பராக வந்துடும். இனிமேல் கடையில் போய் மாவு வாங்கி காசை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.